கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சில தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்றைய தினம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளும் ஒரு நாளாக இருக்க போகிறது. எதை வேணாலும் கேட்கலாம் தேவன்ட்ட எதை கேட்கிறீங்களோ அது கொடுக்கப்படும். உங்களுக்கு குடும்ப சமாதானம், பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம், ஆபீஸ்ல சமாதானம், உங்க தொழில்ல ஒரு வெற்றிகரமான தொழில், உங்க உடல்நல நல்ல உடல்நலை, ஒரு நோயற்ற வாழ்வு, எதை கேட்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். எதை கேட்டாலும் அதை தருவேன். ஆனா அதுல ஒரே ஒரு வார்த்தை தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே. அப்ப தேவ நாமம்னா என்ன? அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும் நாமம், அடுத்தவங்களை உயர்த்தும் நாமம், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் நாமம். ஏன்னா அவர் தனக்காக அடி வாங்காம நம்மளுக்காக அடிகள் பெற்றார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், நமக்காக பாடுகள் அனுபவித்தார், அவரு நமக்காக உயிர் தெழுந்தார். வேதத்தோட அடிப்படை அதுதான். அப்ப நம்ம எப்படி கேட்க போறோம்? தேவ நாமத்திற்காக என் நாமத்தினாலே கேட்டோம் அப்படின்னு எப்படி கேட்போம்? ஆண்டவரே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ விரோதியா இருந்தாலும் அவன் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்க வீடுகள்லாம் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல பலமா இருக்கணும், அவங்களுக்கு நோய் வாய் இருக்கக்கூடாது, அவங்க பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கணும், அவங்க பிள்ளைகள் நல்ல திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க பாக்குற தொழில் முன்னேற வேண்டும், அவங்க பிள்ளைகள் நல்ல படிச்சு நல்ல முன்னேற வேண்டும், நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும். இதுதான் என் நாமத்தினாலே கேட்பது. ஐயோ, நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் இருக்க ஏரியால நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் ஆண்டவரே, மிச்சவங்க எல்லாம் மோசமா இருக்கணும் ஆண்டவரே, நான் தான் என் குடும்பத்தை பெரிய ஆளா இருக்கணும் ஆண்டவரே, மிச்சவங்க எல்லாம் என்னை பார்த்து ஆச்சரியமா பார்க்கணும் ஆண்டவரே, என்கிட்ட கெஞ்சி நிக்கணும் ஆண்டவரே, எனக்கு உறவு நிக்கணும் ஆண்டவரே. இது தேவநாமம் கிடையாது, தேவநாமம் மகிமைப்பட கிடையாது. அப்ப நீங்க எதை கேட்கிறீங்க? அதிலே தேவநாமம் மகிமைப்படுகிறதா? அதே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவநாமத்துக்கு மகிமையான காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது, தேவநாம மகிமைப்படுமான காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது, தேவன் உடனடியாக உங்களுக்கு அதை நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். அக்கம் பக்கத்துல வேலைக்கு இல்லாம இருக்கவங்களா, கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்காக அவங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆனா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட பொறுப்பு. இதுதான் தேவன் சொல்ற காரியமா தான். ஆனால் தான் என் நாமத்தினாலே. அப்ப நீங்க அடுத்த வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விரோதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அங்க தேவன் ஜெயம் கொடுப்பாரு அவங்க வாழ்க்கையில. அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதுதான் தேவனுக்கு தெரியும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, மிச்சவங்கள எப்படி போனாலும் பரவாயில்ல ஆண்டவரேன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோமா? இல்ல ஏன் இஷ்டப்படி நான் இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன தேவனுடைய வாக்கின்படி நீங்க தேவநாம மகிமைப்படுமான காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எதை கேட்டாலும் உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் மகிமையான காரியங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உடனே செய்வேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கான காரியங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, அடுத்தவர்களுடைய காரியங்களையும் நாங்கள் கேட்டு, அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை கேட்டு, அவருடைய நல்ல சுகத்தை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் நல்வாழ்வை மட்டுமல்ல ஆண்டவரே, தங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், தங்கள் எதிரிகள், தங்களை விரோதித்தவர்கள், தங்களை மோசமாக நடத்தியவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தானே அவர்களுக்கு அந்த மன தைரியத்தை, மன வலுவை தாருமாண்டவரே. தங்கள் விரோதிகளையும் சிநேகிக்கக்கூடிய வலுவை தாருமாண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.